நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி மீனிங் என்ன, தும் அண்ட் ஆப். ஸோ தும் எங்கே யூஸ் பண்ணணும், ஆப் எங்கே யூஸ் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன, குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்களோட பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீ அப்படிங்கிற ஒரு தமிழ் வேர்டு. ஸோ இது ஹிந்தியில் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா தும் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அண்ட் ஆப் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகே, தும்னா என்ன, ஆப்னா என்ன, ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் பார்த்துருவோம். ஓகே, தும் அப்படின்னாலும் நீ தான், ஆப் அப்படின்னாலும் நீ தான். தும் அப்படின்னா நம்ம கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு சிஸ்டர்ஸ்கிட்ட, நமக்கு ஈக்குவலாக இருக்கிற பர்சன்கிட்ட பேசும்போது தும் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதே ஆப் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேசணும். அதாவது பெரியவங்கக்கிட்ட, எல்டர்ஸ்கிட்ட, டீச்சர்ஸ்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, வயசானவங்கக்கிட்ட, ஸோ இவங்கக்கிட்டலாம் யூஸ் பண்ணும்போது ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? ஸோ தும் அப்படின்னா கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நமக்கு ஈக்குவலாக இருக்க பர்சன்ஸ், நம்ம ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்க பர்சன்ஸ்கிட்ட தும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார்ம், ரெஸ்பெக்டாக பேசுகிறது. பெரியவங்கக்கிட்ட, எல்டர்ஸ்கிட்ட ஃபுல்லாக நம்ம ஆப் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகே வாங்க. நீ வா அப்படின்னா तुम आओ, तुम आओ. नी वा, तुम आप आओ. ओके, तुम आओ, आप आओ. வா அப்படின்னா ஆவோ. இப்போ தும் அப்படின்னா நம்ம கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ளஸ் என்னோட தங்கச்சி, என்னோட தம்பி இவங்ககிட்ட பேசும்போது நம்ம தும் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இதே கொஞ்சம் ரெஸ்பெக்டாக ஒரு பெரியவங்க கிட்ட பேசும்போது ஆப் ஆவோ, ஆப் ஆவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நீ போ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நமக்கு போ அப்படின்னா ஹிந்தியில் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஹிந்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தான் நம்ம கோத்ரூ பண்ணி வைக்கணும். ஸோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹிந்தி நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம், பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, போ அப்படின்னா ஜாவோ. ஸோ நீ போ அப்படின்னா தும் ஜாவோ. இதே நீ போ அப்படின்னா ஆப் ஜாவோ. ஸோ தும் ஜாவோ அப்படின்னா கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட ஈக்குவல் பர்சன்ட்ட பேசும்போது தும் ஜாவோ அப்படின்னு சொல்லுவோம். இதே எல்டர்ஸ் கிட்ட ரெஸ்பெக்டாக பேசும்போது ஆப் ஜாவோ, ஆப் ஜாவோ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற அந்த நீ அப்படிங்கிற வேர்டோட ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு வேர்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே வாங்க. நீ படி, தும் படோ, ஆப் படோ. ஓகே, இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல போகிறீங்க. தும் படோ அப்படின்னா கேஷுவலாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அவங்கக்கிட்ட சொல்கிறது. ஆப் படோ அப்படின்னா ரெஸ்பெக்டாக எல்டர்ஸ்கிட்ட, டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறது. ஓகே, தும் படோ, ஆப் படோ. படி அப்படின்னா படோ, பட் அப்படின்னு சொல்லலாம், படோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ எழுது. தும் லிக்கோ, ஆப் லிக்கோ. எழுது அப்படின்னா லிக் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். லிக்கோ ரெஸ்பெக்டாக லிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தும் லிக்கோ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கேஷுவலாக சொல்கிறது. அண்ட் ஆப் லிக்கோ அப்படின்னா ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ சாப்பிடு. தும் காவோ, ஆப் காவோ. காவோ. ஓகே, இதை தும் காவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஸ்கூலில் இருக்கும்போது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிஸ்டர் பிரதர், நம்ம தம்பி தங்கச்சிக்கிட்ட நம்ம சொல்லலாம், நீ சாப்பிடு, தும் காவோ, தும் கானா காவோ, கேஷுவலாக சொல்கிறது. இதே பெரியவங்க கிட்ட ரெஸ்பெக்டாக பேசும்போது ஆப் காவோ, ஆப் காயே. காயே அப்படிங்கிற வார்த்தையும் ரெஸ்பெக்டாக சொல்கிறது தான். ஸோ ஆப் காயே, ஆப் காவோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நீ பாடு. பாடு அப்படின்னா தும் காவோ. ஆக்சுவலி சாப்பிடு அப்படிங்கிறது தான் காவோ, இது காவோ. ஹிந்தியில் எழுதியிருக்கேன், டிஃப்ரென்சஸ் பாருங்களேன். இது ஒரு கா,
காவோ காவோ. இந்த கா காவோ காவோ. இது GA ப்ரொனவுன்சியேஷன் காவோ. ஸோ தும் காவோ ஆப் காவோ. ஓகேவா? தும் அப்படின்னா நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுறது தும் காவோ. ஆப் காவோ அப்படின்னா ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுற வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ கேளு. தும் சுனோ ஆப் சுனோ. ஸோ தும் ஆப் உங்களுக்கே டிஃப்ரென்சஸ் தெரியும். தும் சுனியே அப்படின்னு சொல்லலாம், ஆப் சுனியே கேளுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லையா தும் சுன் சுனோ. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேச பேச தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சென்டென்சஸும் நீங்களே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீ பேசு. தும் பாத் கரோ. தும் பாத் கரோ. நீ பேசு. தும் பாத் கரோ. आप बात करो. பேசு. बात करो. तुम बात करो. आप बात करो. ஓகே, கேஷுவலாக சொல்கிறது, ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகே, நீ தூங்கு. தும் சோவோ. தூங்கு அப்படின்னா சோ ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், சோ அப்படின்னு சொல்லலாம், சோவோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தும் சோவோ கேஷுவலாக சொல்கிறது, ஆப் சோவோ ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகே, ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கிட்ட சொல்லும்போது தும் சோவோ அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து குழந்தைங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது ஆப் சோவோ அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ பாரு. தும் தேக்கோ. ஆப் தேக்கோ. பாரு அப்படின்னா தேக்கோ. தேக் அப்படின்னு சொல்லலாம், தேக்கோ. ரெஸ்பெக்டாக அப்படின்னா தேக்கியே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தும் தேக்கோ ஆப் தேக்கோ. ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக, தும் தேக்கோ அப்படிங்கிறது கேஷுவலாக. ஓகே, ஸோ இது வந்து குட்டி குட்டியாக பார்த்தாச்சு. இப்போ ஒரு சென்டென்சஸாக பார்க்கலாம். நீ இங்கே வா. நீ இங்கே வா. தும் இதர் ஆவோ. நீ அப்படின்னா தும், இங்கே அப்படின்னா இதர், வா அப்படின்னா ஆவோ. தும் இதர் ஆவோ. நீ இங்கே வா. தும் இதர் ஆவோ. ஆப் இதர் ஆவோ. தும் இதர் ஆவோ. ஆப் இதர் ஆவோ. ஓகேவா? ஸோ தும் இதர் ஆவோ கேஷுவலாக சொல்கிறது, ஆப் இதர் ஆவோ ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஸோ நீ இங்கே வா அப்படின்னா தும் இதர் ஆவோ, ஆப் இதர் ஆவோ. ஸோ நீ இங்கே வா அப்படின்னா தும் இதர் ஆவோ, ஆப் இதர் ஆவோ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ அங்கே போ. நீ அங்கே போ. அங்கே அப்படின்னா உதர், போ அப்படின்னா ஜாவோ. ஸோ அங்கே போ அப்படின்னா உதர் ஜாவோ. ஸோ நீ அங்கே போ அப்படின்னா தும் உதர் ஜாவோ. அகைன் இன்னொரு சென்டென்ஸ் ஆப் உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தும் உதர் ஜாவோ, ஆப் உதர் ஜாவோ. தும் உதர் ஜாவோ அப்படின்னா கொஞ்சம் கேஷுவலாக சொல்கிறது, ஆப் உதர் ஜாவோ அப்படின்னா ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகே, ஸோ நீ அங்கே போ, தும் உதர் ஜாவோ, ஆப் உதர் ஜாவோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ சாப்பாடு சாப்பிடு. நீ சாப்பாடு சாப்பிடு. இதை கேஷுவலாக எப்படி சொல்கிறது? தும் கானா காவோ. சாப்பாடு அப்படின்னா கானா, சாப்பிடு அப்படின்னா காவோ. கானா காவோ, சாப்பாடு சாப்பிடு. நீ சாப்பாடு சாப்பிடு. தும் கானா காவோ. ஆப் கானா காவோ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள். தும் கானா காவோ அப்படின்னா கேஷுவல், ஆப் கானா காவோ அப்படின்னா ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ தும் கானா காவோ, ஆப் கானா காவோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நீ என்ன பண்ணுற? நீ என்ன பண்ணுற? தும் கியா கர் ரஹே ஹோ. து கியா கர் ரஹா ஹே. ஆப் கியா கர் ரஹா ஹே. இது வந்து ஒரு மேல் சென்டென்ஸ், மேல் சொன்னா, அதாவது தும் கியா கர் ரஹா ஹே, ரஹா ஆ அப்படின்னு வருது. ஸோ ஆ ஒரு மேல் சென்டென்ஸ், மேல் கிட்ட பேசும்போது தும் கியா கர் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். இதே ஃபீமேல் அப்படின்னா தும் கியா கர் ரஹி ஹே, ரஹி அப்படின்னு கேட்கணும். ஃபீமேல் கிட்ட கேட்கும்போது தும் கியா கர் ரஹி ஹே. ஓகேவா? என்ன பண்ணுற அப்படின்னா கியா கர் ரஹா ஹே. நீ என்ன பண்ணுற? தும் கியா கர் ரஹா ஹே, ஆப் கியா கர் ரஹா ஹே. இப்போது நம்மளே வந்து ஒரு டீச்சர்கிட்ட பேசும்போது தும் கியா கர் ரஹா ஹே, தும் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது அது ரெஸ்பெக்டாகவே இருக்காது. இதே ஆப் கியா கர் ரஹா ஹே அப்படின்னு கேட்கும்போது அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணுற? தும் கியா கர் ரஹா ஹே. ஃபீமேல்கிட்ட பேசணும்னா தும் கியா கர் ரஹி ஹே, ஆப் கியா கர் ரஹா ஹே, ஆப் கியா கர் ரஹி ஹே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்க? ஆக்சுவலி
எங்கே இருக்க அப்படின்னா கஹா ஹை. எங்கே இருக்க அப்படின்னா கஹா ஹை. எங்கே அப்படின்னா கஹா, எங்கே இருக்க அப்படின்னா கஹா ஹை. நீ எங்கே இருக்க? தும் கஹா ஹை. ஆப் கஹா ஹை. ஸோ தும் கேஷுவலாக யூஸ் பண்ணுறது, ஆப் ரெஸ்பெக்டாக யூஸ் பண்ணுறது. தும் கஹா ஹை, ஆப் கஹா ஹை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போன? நீ எங்கே போன? எங்கே போன அப்படின்னா கஹா கயா. கஹா கயா. நீ எங்கே போன? தும் கஹா கயா. ஆப் கஹா கயா. எங்கே அப்படின்னா கஹா. ஸோ தும் கஹா கயா கேஷுவலாக சொல்கிறது, ஆப் கஹா கயா ரெஸ்பெக்டாக சொல்கிறது. ஓகே, ஸோ நீ எங்கே போன? தும் கஹா கயா, ஆப் கஹா கயா. ஸோ ஒரு நீ அப்படிங்கிற வேர்டில் இருக்கிற ஹிந்தி மீனிங் தான் பார்த்தோம். அதாவது தும் அண்ட் ஆப், இது ரிலேட்டடாக இருக்கிற குட்டி குட்டி சென்டென்சஸ் வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு அந்த நீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.